ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பேங்க்ல என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான அனைத்து விதமான சர்வீஸ் அப்படிங்கிறதுமே ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய யூபிஐ சர்வீஸ் அப்படிங்கிறதுமே இப்போ கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. அதே சமயத்தில் ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங் 100 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமாக 5 lakhs வரைக்கும் ஃபிளெக்சிபிள் இஎம்ஐ ஆப்ஷனில் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் உங்ககிட்ட ப்ராப்பரான சிபில் அண்ட் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா இவங்களே டிஃபால்ட்டா அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த லோன் அமௌண்ட்டை 1 monthல ரீபேமெண்ட் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்றாங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம உங்களால ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இன் கேஸ் மோர் தென் 1 month நீங்க டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நீங்க ஃபிளெக்சிபிள் இஎம்ஐல ரீபேமெண்ட் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறது இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கிடைச்ச ஒரு பர்சனல் லோன் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இதில் அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில் வழங்கக்கூடிய லோன் பத்தின டீடைல்ஸ் இது எல்லாமே அந்த லிங்க்ல இருக்கு. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இதை பத்தின டீடைல்ஸை ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் லோனுக்கு அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அஃபிஷியல் சோர்சஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷன்ல நம்மளுடைய நண்பருக்கு 1,17,100 rupees அப்படிங்கிறது பர்சனல் லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்ல ஸ்டார்டிங் நம்மளால 100 rupeesல இருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச ஒட்டுமொத்த லோன் அமௌண்ட்டையும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் நண்பர் 94,000 ரூபாய் லோன் அமௌண்ட் செலக்ட் பண்ணி விட்ராவல் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஃபிளாட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 940 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து லோன் ப்ரொடெக்ஷன் ஃபீஸ்னு சொல்லிட்டு 1109 ரூபாயும் கலெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்டும் போக ரீமைனிங் அமௌண்ட் பேங்க்ல கிரெடிட் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஒட்டு மொத்தமா டோட்டல் லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 96,049 ரூபாய் அப்படிங்கிறது வருது. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாசமும் நாம 9,017 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க இவங்க below 23% per annum அப்படிங்கறது அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல இந்த லோன் அமௌண்ட்டை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க 1 monthல ரீபேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம டோட்டல் அமௌண்ட்டையும் உங்களால ஃபோர்க்ளோசர் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். பட் அந்த 1 month தாண்டி போகும்பொழுது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நீங்க ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும். அந்த விதத்துல நீங்க டோட்டலா கட்டி முடிக்கும் பொழுது 1,08,204 ரூபாய் அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட்டா ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிருப்பீங்க. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட் பேங்க்ல கிரெடிட் ஆகிறத பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்டாவே கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மற்றபடி இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆன salaried person அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றவங்க கிட்ட கண்டிப்பா பேன் கார்டு அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இது இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறத இவங்க செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இவங்க ஏதாவது ஒரு லிமிட்டை அப்ரூவலாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனில் நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க ஆல்ரெடி உங்களுடைய பேன் டீடைல்ஸ் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்ட் லோன் ஆஃபரும் ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே கைஸ், ஓவராலா இன்னைக்கு பார்த்தா இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷன் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.